Okay, good afternoon students. இதே போல் எக்ஸசைஸ் 1.4ல 8th கொஸ்டின் பார்க்கலாம். அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து a = 1 b = 1 அப்படி மட்டும் போட்டிருக்காங்க. பட் புக் ஆன்சர் வந்து a வந்து +or-1 வந்திருக்கு. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க, லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2 செட் கொடுத்துருக்காங்க a and b. ஏக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, -1, இருக்குது, பியில் 0, 2 இருக்குது, அண்ட் f is a mapping from a to b, ஏலேருந்து பிக்கு மேப் ஆகுது. தென் and your f of x is defined by f of x is equal to ax plus b and onto function கொடுத்துட்டாங்க. அதில் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும் உங்கள் புக்கில், கொஸ்டின் மார்க் இல்லை, அது ஃபுல் ஸ்டாப் தான். onto ஃபங்க்ஷனாக இருந்தால் you have to find the values of a and b, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன இதில் வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்கணும்னா onto ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னு தெரியும், தென் onto ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னு தெரியணும். அது தெரிஞ்சதுனாவே இந்த ப்ராப்ளம் ஈஸி தான். +or-1 ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ எப்படி இருக்குது மேப்பிங்கு, ஏலேருந்து பி செட்டுக்கு போகுது. ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, -1 +1, பியில் வந்து 0, 2 இருக்குது. இல்லை 1 to 1 கொடுக்கல, ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் onto ஃபங்க்ஷனுக்கே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எப்படி இருந்திருக்கணும், இது ஒவ்வொன்றுமே, அதாவது இதுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்திருக்கூடாது. -1க்கு 0 வந்திருக்கலாம், +1க்கும் 0 வந்திருக்கலாம். அதாவது 2 எலமெண்ட்ஸ் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகலாம். பட் ஒரு எலமெண்ட்டுக்கு இங்கே 2 இமேஜஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனாக இருந்தால் -1க்கு 0 மேப் ஆகலாம், +1க்கு 0 மேப் ஆகலாம், -1க்கு 2 மேப்பாக இருக்கலாம், 1க்கு 2 மேப்பாக இருக்கலாம். இது வந்து ஃபங்க்ஷன். தென் இன்னொன்று என்ன கொடுத்துட்டாங்க, onto. அப்போ ontoல இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆனால் பாக்கி இன்னொரு எலமெண்ட் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது into ஃபங்க்ஷன். ஸோ ontoனா இங்கே இருக்கிற செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் அண்ட் ontoன்னு கொடுத்துட்டாங்கன்னாவே ஃபங்க்ஷன்னா இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே மேப் ஆகிருந்துருக்கணும். ஓகேங்களா? எப்படி மேப் ஆகிருந்துருக்கணும், many to 1, 1 to 1 இருந்திருக்கலாம். பட் ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் இப்படி இருந்துருக்கூடாது. இப்படி இருந்தால் அது வந்து தப்பு. ஓகேங்களா? onto ஃபங்க்ஷனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜஸ் இருந்திருக்கும். ஸோ இதில் 2 கேஸ் வரும். சப்போஸ் 0 வந்து -1க்கு மேப் ஆயிருக்கு, 2 வந்து +1க்கு மேப் ஆயிருக்கு. அது வந்து நான் ஃபஸ்ட்டு கேஸ் போடுறேன். ரெண்டாவது கேஸ் எப்படி இருக்குன்னா 0 வந்து +1க்கு மேப் ஆயிருக்கும், 2 வந்து -1க்கு மேப் ஆயிருக்கலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு நேராக தான் ஃபஸ்ட் எலமெண்ட் டு ஃபஸ்ட் எலமெண்ட் மேப் ஆயிருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஆனால் அப்படி தான் போட்டிருக்கீங்க. 0க்கு -1, 2க்கு +1 இப்படி போட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஏன் இதுவும் பாசிபிள் தானே, 0க்கு +1 மேப் ஆகிட்டு 2 -1 மேப் ஆயிருக்கலாமே. அப்படி இருந்தால் அப்போ உங்களோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து நான் வந்து கேஸ் 1ஆக போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபங்க்ஷன் அண்ட் onto இருக்கனால இதுவும் மேப் ஆயிருக்கணும், ஃபுல்லாக இதுவும் மேப் ஆயிருக்கணும். இங்கே ஏதாச்சும் பாக்கி இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷனே இல்லை. அதே மாதிரி இங்கே ஏதாச்சும் மேப் ஆகாமல் பாக்கி இருந்ததுன்னா அது ontoவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேப் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த வேல்யூ வந்து -1, 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 1, 2. அப்போ தான் x, yன்ற மாதிரி எழுத முடியும். இல்லைன்னா a, b அந்த ஃபார்மேட்டில் உங்களால் எழுத முடியும். சரிங்களா? ஒரு f of x is ax plus bன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டில் என்ன -1, 0ல் எக்ஸுக்கு -1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ y இஸ் சேம் f of x, yனால f of xும் சேம். இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சிமிலர்லி x is equal to 1, y equal 2 equal to f of x சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஈக்குவேஷன். ஏன்னா இங்கே 2 அன்னோன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் we need 2 different equations. அப்படி இருந்தால் தான் 2 அன்னோன்ஸும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இவர் f of x is ax plus b, இது 1ன்னு வச்சுக்கலாம். 1ல் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் x is equal to -1, f of x is equal to 0. அப்போ 0 equal to a into -1 plus bன்னு கிடைக்கும். இதில் எக்ஸும் f of xும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போது என்ன வருது, 0 equal to -a plus b. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். தென் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 1, f of xக்கு பதிலாக 2. ஸோ 2 equal to a into 1 plus b. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 equal to a plus b. இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனானு செக் பண்ணிக்கணும். 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான்.
தென் ரெண்டு அன்னோன் இருக்குது. இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். பை எலிமினேஷன் மெத்தட் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது. ஜஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3 ஆட் பண்ணாவே போதும். ஸோ 2 + 3, இங்கே நான் 3 எழுதிட்டேன்னா 2 = a + b. இது ரெண்டும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணால் சைனு சேஞ்ச் பண்ணணும் இல்லை, மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 = 0 + 2 is 2, b + b is 2b. ஸோ வந்து என்ன எழுதலாம், b = 2 / 2 which is equal to 1. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டு அன்னோன் இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு அன்னோன் கண்டுபிடிச்சிட்டுனா இந்த ஈக்குவேஷன் அது எதில் ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இதை சப்போஸ் 4ன்னு போட்டுட்டேன்னா இதே இருக்குல்லே கொஞ்சம் சின்ன ஈக்குவேஷனாக இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனு. நான் அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் 4 in 2. So we get 0 = -a plus b ஓட வேல்யூ என்னது 1. So from this a = 1. அப்போ b = 1, a = 1. நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். -1 எப்படி வரும்ன்ட்டு இன்னொன்று கேஸ் உங்களுக்கு போடுறேன். இது வந்து கேஸ் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கேஸ் 2. கேஸ் 2ல் சேம் எலமெண்ட்ஸ், ஏல -1 + 1, தென் பியில் 0 and 2 இப்படி இருக்குது. பட் இங்கே என்ன மேப் பண்ணியிருக்கேன், -1க்கு 0, 1க்கு 2 இப்படி மேப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் 2னால நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். 2க்கு இது மாதிரியும் 1க்கு 0ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ -1 வந்து 2க்கு மேப் ஆகலாம், 1 வந்து 0க்கு மேப் ஆகலாம். அப்போ இது பேர் ஆஃப் பாயிண்ட்ஸாக எழுதணும்னா இப்போ டேரெக்டாக என்ன எழுதிக்கு, -1, 0, 1, 2 எழுதுன மாதிரி என்னென்ன ஜாயின் பண்ணிக்கணும் அது பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எழுதலாம். -1க்கு 2க்கு பேர் பண்ணியிருக்கேன். அப்போ -1, 2 அண்ட் இன்னொன்று என்ன இருக்குது, 1க்கும் 0க்கும் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ 1, 0. இது என்ன பண்ணிக்கணும், x yன்னு எடுத்தாலும் சரி, y-ஐ f(x)ன்னு எடுத்தாலும் சரி. ஓகே, x, f(x)ன்னு எடுத்துட்டேன். சேம் இதுவே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அகெயின் என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன ப்ரொசீட் பண்ணீங்களோ அதே தான், பட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகல. எக்ஸுக்கு வந்து இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், f(x)க்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே இது இந்த பாயிண்ட்டை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 = a × -1 + b. ஸோ 2 = -a + bன்னு வந்துடுச்சு. இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் வந்து 5. Similarly, இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், x is equal to 1 and your f(x) is 0 in the first equation. So we get 0 is equal to a × 1 plus b. So from this 0 = a plus b. உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் கிடச்சி. சப்போஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான், சால்வ் பண்ணிக்கலாம். நான் 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுறேன் பை எலிமினேஷன் மெத்தட் தான். ஸோ 6th ஈக்குவேஷன் அப்போ இதுக்கு கீழே எழுதிப்போம், a plus b. ஜஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், -aவும் +aவும் எலிமினேட் ஆகிடும். 2 + 0 is 2. இங்கே என்ன வருது, b + 2b, b + b 2b. ஸோ ஃப்ரம் திஸ் b = 2 / 2 1. இப்போ உங்களுக்கு மேம் இதே தான் முன்னே உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு, இதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணுங்க. இதில் எங்கே மேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, பியோட ஆன்சர் உங்களுக்கு சேம் தான், ஏ மட்டும் டிஃபர் ஆகும். எப்படின்னு பாருங்கள். இதில் இருக்கிறதுல உங்களுக்கு சின்ன ஈக்குவேஷன், இந்த ரெண்டுலேயும் சின்ன ஈக்குவேஷன் பார்த்தா 0 வரது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் 7 வச்சுக்கிட்டேன்னா, சப்ஸ்டிடியூட் த b வேல்யூஸ் இன் த ஈக்குவேஷன் நம்பர் 6. 7 in 6. So we get 0 = a plus the value of b = 1. என்ன கிடைச்சிருச்சு, a + 1 = 0. ஸோ அப்போ a மட்டும் வச்சுட்டோன்னா நமக்கு என்ன வரும், -1. அப்போ a வந்து என்னது -1ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் 1ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவும் +1 பியும் +1. பட் கேஸ் 2ல் எப்படி வந்திருக்கு, a -1 b = 1. ஸோ ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா பிக்கு வந்து ரெண்டு கேஸ்லேயும் சேமாக இருக்குது, பட் ஏல வந்து டிஃபர் ஆகுது. +1ம் -1ம் வேறு வேறு நம்பர் இல்லையா. அப்போது ஃபைனலாக the value of a equal to plus or minus 1. 1ம் வரலாம் -1ம் வரலாம், அதனால plus or minus 1. the value of b அது ரெண்டுலேயுமே உங்களுக்கு சேம் தான் வருது, 1. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதி மார்க் தான் போடுவாங்க. ஸோ கேஸ் 2ல் எழுதணும், நம்மளுக்கு யோசிக்கணும், ஆன் 2ஆக இருந்தால் இப்படி டிஃப்ரெண்ட்டாக மேப் ஆகக்கூடாதான்னு. அது யோசிச்சிட்டாலே உங்களுக்கு இந்த ரெண்டாவதாக இருக்கிற ஆன்சர் கிடச்சிக்கும். ஓகேங்களா, இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.